Dira and Divan. Hello. Dira, Divan, Mom, Dad. Let's have fun together. அது ஒரு ரொம்பவே சலிப்பான பிற்பகல் நேரம். வீடு அப்படியே அமைதியாக இருந்தது. கடிகாரத்தின் சத்தமே பெருசா கேட்டது. அப்பா சோபாவில் தூங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய செய்தித்தாள் மெதுவாக முகத்திலிருந்து சரிந்தது. அம்மா போனை பார்த்து கொண்டே சிலையாக உட்கார்ந்திருந்தார். டிரா பெரிய வாயை திறந்து அப்படி ஒரு கொட்டாவி விட்டாள். முகமே விழுந்துவிடும் போல. தீவின் காற்றையே சோகமாக தட்டினான். டிக் டாக், டிக் டாக். அப்படியே டீவின் ஒரு பழைய அலமாரியை திறந்தான். உடனே ஒரு மாய ஒளி. உள்ளே இருந்தது ஒரு பழைய பெயிண்ட் பெட்டி. அதில் எழுதியிருந்தது, காணாத பெயிண்ட், தொட வேண்டாம். டிராவின் கண்கள் மின்னின. டீவினின் கைகள் நடுங்கின. அவர்கள் தொட்டு விட்டார்கள். டீவின் பிரஷை ஒன்றுமே இல்லாத பெயிண்டில் நனைத்தான். அப்பாவின் முகத்தில் பூசினான். அடுத்த நொடியில் பெரிய காணாத மீசை. அப்பாவின் மூக்கு நடுங்கியது. கண்கள் சுழன்றது. என்ன நடக்குதுன்னு முகமே கேட்டது. டிரா டீவினுக்கு காணாத இறக்கைகளை வரைந்தாள். டீவின் பறக்க போற மாதிரி ஓடினான். இறக்கைகள் பறந்தன. அம்மா திரும்பி பார்த்தார். அதிர்ச்சி. அவர் மேல் பெரிய பயங்கர காணாத முகம், பெரிய பற்கள், பயமுறுத்தும் கண்கள். அம்மா கத்தினார். டிரா மற்றும் டீவின் சோபாவின் பின்னால் மறைந்து சிரித்தார்கள். அடுத்தது முழு குழப்பம். அப்பா காணாத வாழைப்பழத்தில் வழுக்கினார். அம்மா தலையணையுடன் குழந்தைகளை துரத்தினார். டீவின் தரையில் உருண்டு சிரித்தான். டிரா வயிறு பிடித்து சிரித்தாள். பின்னர் பெயிண்ட் பெட்டியின் ஒளி அணைந்தது. மாயம் மறைந்தது. அமைதி. அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அடுத்த நொடி எல்லாரும் ஒரே நேரத்தில் சிரித்தார்கள். சில நேரம் சின்ன சின்ன சேட்டைகள் தான் பெரிய சிரிப்பை தரும்.